Hello friends, welcome to South Indian Culinary YouTube channel. இன்னைக்கு நம்ம ரொம்ப சுவையான பூர்ண கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கொழுக்கட்டை செய்யறதுக்கு பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம். உள்ள வைக்கிற ஸ்டஃப். அதுக்கு நான் 250 கிராம் வேர்க்கடலை. இது வந்து ஃப்ரெஷ்ஷான வேர்க்கடலை வறுத்து எடுத்துக்கிறேன். நீங்க ஆல்ரெடி வறுத்த வேர்க்கடலை வாங்குனா அதோட ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டு எடுத்துக்கங்க. பாருங்க இது இந்த அளவுக்கு நல்லா வறுபட்ட உடனே இதை நல்லா ஆற வச்சு இதனோட தோல்லாம் வந்து எடுத்துட்டு நம்ம தனியாக வச்சுக்கலாம். இப்போது இதே வானலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் வெள்ளை எள்ளு எடுத்துருக்கேன். கருப்பு எள்ளு இருந்தாலுமே நல்லா தான் இருக்கும். நீங்கள் எதாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். இந்த எள்ளு நல்லா வெடித்து நல்லா வாசனை வரும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்துட்டு இப்போ இதோட தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் பார்த்தீங்கன்னா நான் அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கேன், ஆஃப் தேங்காய். இப்போ இது நல்லா வந்து தேங்காயில் இருக்க ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து சேர்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். பாருங்கள் இந்த அளவுக்கு இது ஆன உடனே இது நல்லா ஆற வச்சு நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சிக்கலாம். இப்போ நான் அரைக்கிறதுக்கு வறுத்த வேர்க்கடலை, எள்ளு, தேங்காய் மூணுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். இது மூணுத்தையும் சேர்த்து நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப சாஃப்டாக அரைக்கக்கூடாது, ஒன்றும் பாதியமாக இதை அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள் நான் எல்லாமே எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துட்டேன். இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இப்போ இனிப்புக்கு நம்ம இதில் வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் 250 கிராம் வெல்லம் எடுத்துருக்கேன். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வெல்லம் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இவ்வளோதான், இந்த பூர்ணம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி ஒரு தடவை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்டஃப்பு. நீங்கள் இது மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் எப்போ செஞ்சாலுமே இதே மாதிரி தான் செய்யணும்னு தோணும். அந்தளவுக்கு சுவையாக இருக்கும். இப்போ நம்ம கொழுக்கட்டை செய்கிறதுக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். நான் வந்து 3 கப் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1/2 kg மாவு. இதை சேர்த்துட்டு இதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம சுடு தண்ணி ஊற்றி பிசையணும். எந்த அளவுக்கு தண்ணி நல்லா சூடாக இருக்கோ மாவு வந்து சட்டுன்னு வந்து இந்த சூடில் வெந்துட்டு சாஃப்டாக இருக்கும் மாவு. அரிசி மாவு பிசைகிறதுக்கு நம்ம தட்டுறதுக்கு அந்த கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் நான் சுடு தண்ணி வந்து சேர்த்துட்டு ஸ்பூன் வச்சு வந்து கிண்டி விடுறேன். இது சூடு ஆறினோடனே கையால் நல்லா இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் இது மாதிரி கையால் நல்லா உருண்டையாக பிசைஞ்சிடணும். ரொம்ப தண்ணியாக இது பிசையக்கூடாது. நல்லா மீடியமாக நமக்கு அந்த கைக்கு அந்த பதம் தெரியும், அது அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கணும். பாருங்கள் இந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சி நல்லா வர அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். இவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அரிசி மாவுனாலே ரொம்ப சுடு தண்ணி சேர்த்தாலே ரொம்ப சாஃப்டாகிடும். இப்போ இதை கொழுக்கட்டை தட்டுறதுக்கு கையில் எண்ணெய் தடவிக்கிங்க. அப்போ தான் மாவு வந்து கையில் ஒட்டாமல் இருக்கும். இதுலேருந்து ஒரு சின்ன உருண்டை எடுத்து நம்ம இப்போ கொழுக்கட்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள் இது மாதிரி எடுத்து கையாலே இது நல்லா விரித்து விட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியானது தான் இது. கையால் இது மாதிரி தட்டி விட்டாலே அழகாக வந்து நமக்கு ஷேப் வந்துடும். பாருங்கள் இது மாதிரி கையாலே அழகாக விரித்து விட்டுக்கணும். கையில் எண்ணெய் தட்டிட்டுனா ஒட்டவே ஒட்டாது. நம்ம தட்டுறதுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து அழகாக பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் நடுவில் கொஞ்சம் லைட்டாக அமுத்தி விட்டு இந்த தீனி வச்சுட்டு நம்ம இதை வந்து மூடி விட்டுடலாம். பாருங்கள் இது மாதிரி வச்சு நம்ம இதை வந்து ஃபோல்ட் பண்ணணும், மடித்து விட்டுக்கலாம். மடிச்சுட்டு இந்த கார்னர் ஒட்டில் வந்து நம்ம அழுத்தி விட்டோன்னா அப்படியே ஒட்டிக்கும், பிரிஞ்சு வராது. இது எதுவும் நீங்கள் தண்ணி தொட்டுலாம் ஒட்ட தேவையில்ல, எண்ணெய்லாம் வேணாம், அப்படியே நம்ம அமுத்தி விட்டாலே ஒட்டிக்கும். அவ்வளோதான். பாருங்கள் ரொம்ப சூப்பராக கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு இட்லி பாத்திரத்துக்கு வச்சு அவிச்சிடலாம். பாருங்கள் இது வேக வைக்கிறதுக்கு ஒரு இட்லி பாத்திரத்தில் நான் நடு கொத்தி எடுத்து அதில் இட்லி துணி வந்து வச்சுருக்கேன். அது மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்க கொழுக்கட்டை வச்சிடலாம். இப்போ இன்னொன்று எடுத்து நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். ஒரு உருண்டை எடுத்து அதை கையால் நல்லா அழுத்தி விட்டு அப்படியே நம்ம சுற்றிக்கிட்டே வந்தோன்னா கையில் சூப்பராக வந்து ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துடும். இது செய்ய உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் சோமா செய்கிற அந்த அச்சு இருந்தாலும் அதை வச்சு நீங்கள் செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா கொழுக்கட்டை அச்சுன்னே தனியாகவே விற்கிது. இது மாவு வந்து திரட்டி அதில் வச்சு நம்ம ஈஸியாக பண்ணி எடுத்துடலாம். எல்லாத்த விட நம்ம கையில் செய்கிறது தான் ரொம்ப ஈஸி. சட்டுன்னு வேலை வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும். பாருங்கள் இது மாதிரி செஞ்சுட்டு இதில் தேவையான அளவுக்கு நடுவில் ஸ்டஃப் வச்சு நம்ம மூடி எல்லாமே அவிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான். பாருங்கள் இது நல்லா ஒட்டிக்கும். பாருங்கள் இது எல்லாமே நம்ம இட்லி பாத்திரத்துக்கு வச்சுக்கலாம். இது மாதிரியே நம்ம எல்லாத்தையும் வந்து செஞ்சு எடுத்துடலாம்.
பாருங்கள் நான் எல்லா கொழுக்கட்டையுமே பிடிச்சிட்டேன். இப்போ இது ஒரு மூடி போட்டு நம்ம இட்லி எவ்வளோ நேரம் வேக வைக்கிறோமோ அந்த அளவுக்கு வேக வச்சா போதும். சட்டுன்னு வெந்துடும். நல்லா வெந்த உடனே ஆவி இட்லி பாத்திரத்தில் ஃபுல்லாக ஆவி பறக்கும். அப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் நல்லா சூப்பராக வந்து வெந்து ரெடி ஆகிடுச்சு. இது வெந்துருச்சு எப்படி தெரியும்னா, நம்ம மேலே வந்து கையில் தண்ணி தொட்டு தொட்டு பார்த்தோன்னா கையில் ஒட்டாமல் வரும். ரொம்ப சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி இது மாதிரியே உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.